ஒரு தலைவரோட தனிப்பட்ட தத்துவங்கள் அவரோட அரசியல் பார்வைய எந்த அளவுக்கு வடிவமைக்கும்னு நீங்க எப்படினாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க குடுத்திருக்கிற ஆதாரம் அப்படி ஒரு ஆழமான கேள்விக்குள்ளதான் நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு ஒப்பீட்டையும் முன்வைக்குது. ம். அதாவது இராமாயண கதாபாத்திரமான இராவணனுக்கும் பகுத்தறிவு இயக்கத்தின் தந்தை பெரியாருக்கும் இடையே ஒரு குணநலன் சார்ந்த ஒப்பீடு. ஆமா. இந்த ஒப்பீட்ட பார்த்ததும் இது வெறும் மேம்போக்கான விமர்சனம்னு நினைக்க தோணும். ஆனா ஒழுக்கமும் முரண்பாடும் ராவணன் பெரியார் ஒப்பீடுன்னு சொல்ற இந்த கட்டுரை தனது வாதங்களுக்கு பெரியாருடைய எழுத்துக்களையே ஆதாரமா காட்டுது. ஓ, அப்ப பெரியாரோட எழுத்துக்கள்ல இருந்தே மேற்கோள் காட்டுறாங்களா? ஆமா. குறிப்பா 1935ல வெளியான பகுத்தறிவு இதழ், அப்புறம் 1948ல வெளியான விடுதலை இதழ். இதிலிருந்து நேரடி மேற்கோள்களை எடுத்து அதன் அடிப்படையில தான் இந்த ஒப்பீட்டையே கட்டமைக்குது. அப்போ கட்டுரையோட நோக்கம் இராவணனை பற்றிய பெரியாரின் பார்வையை வச்சு பெரியாரின் தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குவதுதான் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான். சரி, இந்த ஒப்பீடு சரியா தவறான தீர்ப்பு சொல்றது நம்ம வேலை இல்ல. நிச்சயமா இல்ல. ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருது, அது முன்வைக்கிற தர்க்கம் என்ன, அது எந்த அளவுக்கு வலுவா இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவா விளக்க போறோம். வாங்க இத ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த விவாதத்தோட தொடக்க புள்ளியே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ம். 1948ல விடுதலை இதழில் பெரியார் எழுதினதா ஒரு மேற்கோள கட்டுரை காட்டுது. அதுல அவர் இராவணன் தோத்து போனதுக்கு காரணம் ராவணனின் வீரம் கிடையாது, ஆமா. இராவணனோட படைக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாததுதான் சொல்றார். ஆமா. இராவணனுடைய சேனைகள் முடிவில் தமக்குள்ளாகவே மோதி முட்டிக்கொண்டு சண்டையிட்டு அழிந்து போனதுதான் இராவணனுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது தான் பெரியாரோட கேள்வி. அப்ப அவர் பார்வையில இது ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி பிரச்சனை மாதிரி. ஆமா. அதாவது அவர் பிரச்சனையே ஒரு ராணுவ உத்தியாளர் பார்வையில பாக்குறாரு. ஒரு ராணுவத்துல ஒற்றுமை இல்லைன்னா அது தோத்து போகும். ரொம்ப நேரடியான ஒரு பார்வை. அப்போ பெரியார் அந்த தோல்வி எப்படி நடந்ததுங்கிறத மட்டும்தான் பாக்குறார், ஏன் நடந்ததுங்கிறத பாக்கலன்னு கட்டுரை சொல்ல வருதா? சரியா சொன்னீங்க. இங்கதான் கட்டுரையாசிரியர் தன்னோட முதல் கேள்வியை வைக்கிறார். என்ன கேக்குறார்? சரி, அந்த ஒற்றுமையின்மை ஏன் வந்தது? இதுதான் அவர் கேக்குற கேள்வி. ஒற்றுமை இல்லாததுதான் காரணம்னு சொல்றீங்களே, அந்த ஒற்றுமை ஏன் குலைஞ்சதுன்னு யோசிக்க வேண்டாமா? இராவணனோட சொந்த தம்பி விபீஷணனே அவனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மூல காரணம் வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்றார். ஆமா. இதுக்கெல்லாம் மூல காரணம் இராவணன் பிறன் மனைவியான சீதையை விரும்பினதும் அதை தொடர்ந்து அவன் செஞ்ச அறத்துக்கு புறமான செயலுந்தான்னு கட்டுரை வாதிடுது. ஓகே, இங்கேதான் இராவணனோட 10 தலைகள் பற்றிய உருவகத்தை ரொம்ப சுவாரஸ்யமா கட்டுரை பயன்படுத்துது. ஆமா. கட்டுரை கேக்குது, இராவணனுக்கு 10 தலை இருந்ததா சொல்றாங்களே. ஆமா. அப்போ தலைக்கு ஒரு மூளைன்னு வச்சா கூட 10 மூளை இருந்திருக்கணுமே. அதுல ஒரு மூளை கூட நாம செய்யறது தப்பு, அடுத்தவன் மனைவியா ஆசைப்படுறது அசிங்கம், இது நம்ம குலத்துக்கே அழிவை கொண்டு வரும்னு யோசிக்கலையா? ஒரு நல்ல பாயிண்ட். அறிவுள்ளவனுக்கு ஒரு தலை போதும், அறிவில்லாதவனுக்கு 10 தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற பாடத்தை தான் இராவணன் கதை சொல்லுது. ஆனா பெரியார் இந்த பாடத்தை விட்டுட்டு வெறும் ஒற்றுமைங்கிற அரசியல் பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னு கட்டுரை குற்றஞ்சாட்டுது. ஓகே, அப்போ கட்டுரையின் முதல் தாக்குதல் பெரியார் பிரச்சனையோட மூல காரணத்தை விட்டுட்டு அதோட விளைவை மட்டும் பகுப்பாய்வு செய்ததுங்கிறது தான். ஆமா. இதுக்கு பிறகுதான் கட்டுரை ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுது. இங்க இருந்துதான் விபீஷணனையும் பெரியாரோட சமகாலத்தவர் ஒருவரையும் ஒப்பிடுது. ஆமா. இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. கட்டுரை 2 நிகழ்வுகளை நேருக்கு நேர் நிறுத்துது. ஒரு பக்கம் அண்ணன் இராவணனோட அறமற்ற செயலை கண்டித்த விபீஷணன், மறுபக்கம் தலைவர் பெரியாரோட தனிப்பட்ட முடிவை கேள்வி கேட்ட அறிஞர் அண்ணாதுரை. ஓ, இந்த ஒப்பீடு எப்படி விளக்கப்படுது? கட்டுரை விவரிக்குது. விபீஷணன் தான் அண்ணன் கிட்ட போய், அண்ணா, அடுத்த ஒரு மனைவியை கவர்ந்து வர்றது அறம் கிடையாது, இது நம்ம வீரத்துக்கு அழகில்ல, இது கோழைத்தனம். சூர்பனகைக்கு அவமானம் செஞ்சது லட்சுமணன்னா அவனை பழி வாங்கணுமே தவிர எந்த தவறும் செய்யாத குற்றமற்ற சீதையை தண்டிப்பதில் அர்த்தமில்ல அப்படின்னு புத்தி சொல்றான். அதுக்கு இராவணனோட பதில் ரொம்ப அகங்காரமா இருந்ததா சித்தரிக்கப்படுது. ஆமா. டேய், நீ என் தம்பி, என்னை விட வயசுல சின்னவன், நீ எனக்கே புத்தி சொல்றியா அப்படின்னு இராவணன் விபீஷணனை ஏளனம் செஞ்சதா கட்டுரை சொல்லுது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஒருத்தர் செய்யறது தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கு பெரியவர் சிறியவர்னு பார்க்கணுமா,
அறங்கிறது வயசை பொறுத்ததா? ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கட்டுரை இந்த 2 நிகழ்வுகளையும் ஒப்பிடுது சரி. ம். ஆனா, ஒண்ணு புராண காலத்துல ஒரு பேரரசன் போருக்கு காரணமான ஒரு செயல். இன்னொன்னு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு சமூக சீர்திருத்தவாதியோட தனிப்பட்ட திருமண முடிவு. ஆமா. இந்த 2ஓட அளவும் விளைவுகளும் ரொம்பவே வேற இல்லையா? இத கட்டுரை எப்படி நியாயப்படுத்துது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு கட்டுரை நேரடியா பதில் சொல்லல. ஆனா அதோட வாதம் என்னன்னா, நிகழ்வுகளோட அளவை விட அதுக்கு அடியில இருக்கிற கொள்கை தான் முக்கியம்ங்குது. கொள்கையா? ஆமா. 2 இடத்திலுமே ஒரு தலைவன் அறத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்யும்போது அவனுக்கு நெருக்கமான ஒருத்தர் அதை தட்டி கேட்கிற 2 இடத்திலுமே அந்த தலைவன் என்னையே எதிர்க்கிறாயா அங்கிற மனநிலையில அந்த எதிர்ப்பை நிராகரிக்கிறான். அங்கே ராவணன், இங்கே பெரியார். அங்கே விபீஷணன், இங்கே அண்ணாதுரை. புரியுது. பெரியார் தன்னை விட ரொம்ப வயசு குறைஞ்ச மணியம்மைய மணக்க முடிவெடுத்தப்போ, அண்ணாதுரை அதை எதிர்த்தத கட்டுரை இங்க இணைக்குது. ஆமா. காலங்காலமா எதை பெண்ணடிமைத்தனம்னு மேடையில முழங்குனீங்களோ அதையே நீங்க செய்யலாமா அப்படின்னு அண்ணாதுரை கேட்டதா கட்டுரை குறிப்பிடுது. அதுக்கு பெரியாரோட பதில்? அதுக்கு பெரியார், இயக்கம் 2ஆ உடைஞ்சாலும் சரி, முன்வைத்த கால பின்வைக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தாரே தவிர தன்னோட செயல்ல இருக்கிற தார்மீக பிரச்சனையை யோசிக்கலைன்னு ஆசிரியர் வாதிடுறார். இந்த பிளவுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிறதுக்கு காரணமாச்சுங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா. அது ஒரு இயக்கத்தையே உடைச்ச ஒரு கொள்கை பிளவு. அதுதான், ஒரு சின்ன கருத்து வேறுபாடே இல்ல இது. அப்போ கட்டுரை சொல்றபடி 2 தலைவர்களுமே தார்மீக விமர்சனத்த தங்களோட அதிகாரத்துக்கு எதிரான சவாலா பார்த்தாங்க. அதனால அத நிராகரிச்சாங்க. இதுதான் இந்த ஒப்பீட்டோட சாரம். சரியா சொன்னீங்க. பெரியாரையே எதிர்க்கிறாயா அப்படின்னு இன்னைக்கு கேட்கப்படுற கேள்விக்கும் என்னையே எதிர்க்கிறாயான்னு இராவணன் கேட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கட்டுரை ஒரு இணைகோடு போடுது. சரி, ஒரு கேள்வி வருது. இராமாயணத்துல இராவணன் செஞ்சது ஒரு பெரிய தார்மீக பிழன் பலரும் பார்க்கும்போது, பகுத்தறிவுவாதியான பெரியார் ஏன் அத அப்படி பார்க்கல? ஏன் அத வெறும் ஒற்றுமையின்மை பிரச்சனையா சுருக்குனார்? இதுக்கான காரணத்தையும் கட்டுரை பெரியாரோட எழுத்துக்கள்ல இருந்தே தேடி கண்டுபிடிக்குது. ஆமா, இதுதான் இந்த விவாதத்தோட அடுத்த கட்டம். பெரியாரோட மனநிலைய புரிஞ்சுக்க அவருடைய 2 முக்கியமான மேற்கோள்களை கட்டுரை முன்வைக்குது. ஓகே. முதல் மேற்கோள் 1935இல் பகுத்தறிவு மாத இதழில் வெளியான ஒரு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. என்ன சொல்லுது அந்த மேற்கோள்? அதுல பெரியார் இப்படி எழுதுனதா சொல்லப்படுது. ஒரு பெண்ணை ஒருவன் இச்சிப்பதோ, ஒரு ஆணை ஒரு பெண் இச்சிப்பதோ, இணங்கும்படி கேட்பதோ, கெஞ்சுவதோ குற்றமாகும் என்று சொல்லுவது இயற்கையையும் மனித சுபாவத்தையும் அறியாத முட்டாள்தனமே ஆகும். ஓ, இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டுரை இதை எப்படி பாக்குது? கட்டுரையாளர் சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறது ஒரு குற்றமே இல்லைங்கிறது தான். அப்படியா? ஆமா, ஒருத்தர் தன்னோட ஆசைக்கு இணங்கும்படி கேட்டா அதுக்காக அவங்க மேல புகார் கொடுக்கறது, அதை ஒரு ஒழுக்க குறைவா பாக்குறதெல்லாம் முட்டாள்தனம்னு பெரியார் சொல்றதா கட்டுரை விவரிக்குது. இந்த மனநிலையிலிருந்து பாக்குற ஒருத்தரால ராவணன் சீதைகிட்ட தன்னோட ஆசையை வெளிப்படுத்தியதை எப்படி ஒரு பெரிய தார்மீக பிழையா பார்க்க முடியும்? ஆமா, அது இயற்கையானதுதான் அவர் நினைக்க வாய்ப்பிருக்கு. இதுதான் கட்டுரையின் வாதம். 1930கள்ல இது ரொம்பவே புரட்சிகரமான, ஒருவேளை அதிர்ச்சிகரமான கருத்தா கூட இருந்திருக்கலாம். ஆனா கட்டுரை இதோட நிறுத்தலையே, இதை விட இன்னும் நேரடியான ஒரு மேற்கோளும் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ரொம்பவே நேரடியான மேற்கோள். இது 1948ல விடுதலை இதழ்ல வந்ததா சொல்லப்படுது. அதுல பெரியார் கேக்குறாரு, ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவன் உடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டாகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம். என்ன அடிமைத்தனம்! ஒரு நிமிஷம், நான் சரியாதான் கேக்குறேனா? அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படாம மனதை கட்டுப்படுத்துறத அடிமைத்தனம்னு சொல்றாரா? ஆமா, இது உண்மையிலேயே பிரச்சொல்லிக்க ஒழுக்க விதிகளை தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கே. நிச்சயமா. இங்கதான் கட்டுரை தன்னோட வாதத்தை ரொம்ப கடுமையாக்குது. சுய கட்டுப்பாட்டுக்கும் அடிமைத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பெரியார் உணரலையான்னு ஆசிரியர் கேள்வி எழுப்புறார். ம். மனதளவுல கூட அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படாம இருக்கிறத ஒரு அடிமைத்தனம் சொல்ற ஒரு தலைவரோட தத்துவத்தின்படி பார்த்தா இராவணன் செஞ்சது எப்படி தவறாகும்? அதுதான் கட்டுரையின் மையவாதம். ஆமா, இந்த சிந்தனை முறைப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி ஏன் அலையிற அப்படின்னு கேட்ட விபீஷணன் பெரியாரோட பார்வையில ஒரு துரோகியா தானே தெரிவான் அப்படின்னு கட்டுரை போகிற போக்குல ஒரு கேள்வியை வீசுது. அப்போ கட்டுரையோட முழு தர்க்கமும் இப்ப புரியுது.
இராவணன் மேல பெரியாருக்கு ஒரு மென்மையான பார்வை இருந்ததுக்கு காரணம் ஆசை, ஒழுக்கம் பத்தின பெரியாரோட தனிப்பட்ட தத்துவங்கள் தான். ஆமா அந்த தத்துவங்களின் அடிப்படையில தான் அவரு ராமாயணத்தையே அணுகுனாருன்னு கட்டுரை சொல்லுது. ஆமா இந்த தத்துவங்களை எல்லாம் தொகுத்து இறுதியா கட்டுரை ஒரு முடிவுக்கு வருது. என்ன முடிவு? அதாவது இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்ட பெரியார் தன்னோட தொண்டர்களுக்கு மறைமுகமா என்ன பாடத்தை கற்பிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது. அதென்ன குற்றச்சாட்டு? கட்டுரை சொல்லுது, யாரா இருந்தாலும் சரி, அறத்துக்கு துரோகம் செஞ்சா அவனை விடாத அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கணும். ஆனா பெரியார் அதுக்கு பதிலா வேறொரு செய்தியை தந்ததா கட்டுரை வாதிடுது. அதென்ன செய்தி? நம்மைச் சேர்ந்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவனை காட்டி கொடுக்காத. அவனோட செயல்களுக்கு எப்படியெல்லாம் வக்காலத்து வாங்கலான்னு உன் மூளைய கொண்டு சிந்தி. நமக்கு ஒற்றுமைதான் முக்கியம், தர்ம நியாயம் அல்ல. இதுதான் பெரியார் மறைமுகமா தந்த செய்தி அப்படின்னு கட்டுரையாளர் குற்றம் சாட்டுறார். இது ரொம்பவும் கடுமையான குற்றச்சாட்டு. அதாவது பொதுவெளியில ஒரு கொள்கை, ஆனா உள்ளுக்குள்ள தன்னை சேர்ந்தவங்கள காப்பாற்ற ஒரு ஃபார்முலா அப்படின்னு கட்டுரை சொல்றதா? ஆமா, ஊர் உலகத்துக்கு மட்டும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு ஒரு போஸ்டரை காட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள தன்னை சேர்ந்தவங்களோட தவறுகளை பாதுகாக்க இப்படி ஒரு சூத்திரத்தை பின்பற்றினார்னு கட்டுரை மிக கடுமையா விமர்சிக்குது. இராவணனோட ஒற்றுமையின்மைக்கு காரணம் அவனோட ஒழுக்கமின்மைங்கிறத பார்க்க தவறினதன் மூலமா பெரியார் தர்மத்தை விட கட்சி ஒற்றுமைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்னு கட்டுரை தன் வாதத்தை முடிக்குது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரம் ராவணனோட கதைய ஒரு சட்டகமா பயன்படுத்தி பெரியாரோட தத்துவம், தனிப்பட்ட முடிவுகள், அரசியல் நிலைப்பாடுகள்னு எல்லாத்தையும் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குது. ஆமா, இது எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி ஆசை மற்றும் ஒழுக்கம் குறித்த பெரியாரோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஒரு தலைவரோட தனிப்பட்ட தத்துவங்கள் எப்படி அவரோட பொதுவான பார்வைகளை பாதிக்குது, எப்படி அவர் தன் தொண்டர்களுக்கு கொடுக்கிற செய்தியை வடிவமைக்குதுங்கிறத நிருபத்த அந்த கட்டுரை முயற்சிக்குது. இது ஒரு தர்க்க ரீதியான வாதம். ஆமா, அதோட சரி தவறுகளை நீங்க தான் முடிவு செய்யணும். நிச்சயமா இது ஒரு ஆழமான சிந்தனையை கிளறுகிற ஒரு ஒப்பீடு. இந்த கட்டுரையில உள்ள வாதங்களை நாங்க அப்படியே உங்களுக்கு தந்திருக்கோம். இப்போ நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இந்த ஆதாரம் வாதிடுற மாதிரி ஒரு தலைவரோட தனிப்பட்ட ஒழுக்கமும் அவரோட பொதுவாழ்வு கொள்கைகளும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது? ஒருத்தரோட பொதுவான பங்களிப்பை நாம மதிப்பிடும்போது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கைகளும் செயல்களும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறணும்? இத பத்தி நீங்க